நாம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பூங்காவை பற்றி பார்க்க போகிறோம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 5 ஏக்கரில் இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. இந்த பூங்கா 1868ஆம் ஆண்டு பிறந்த ஐயா முத்துசாமி அவர்களோட பெயரால் கட்டப்பட்டது. 1946ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திறக்கப்பட்ட இந்த பூங்கா இன்னைக்கு வரைக்கும் மிக சிறப்பாக இயங்கிட்டு வருது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கும்போதே இந்த பூங்கா நிர்மாணிக்கப்பட்டுருச்சு. தற்போது இந்த பூங்கா 78 ஆண்டுகளையும் கடந்து மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த பூங்கால 1952ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு சங்கு ஒன்று அமைஞ்சிருக்கு. இது சமீபமாக இயங்குவதை நிறுத்திட்டாலும் ஒரு சிறப்பான பராமரிப்புக்கிலேயே இருக்கு. இந்த சங்கு அந்த காலத்துல வேலைக்கு செல்லும் சுற்றுவட்டார கிராம மக்கள் நேரம் அறிஞ்சு கொள்வதற்காக இயக்கப்பட்டது. 1912ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானம் செங்கோட்டையை நகராட்சியா மாற்றுது. அதன் முதல் நகர்மன்ற தலைவர் தான் நம்ம ஐயா முத்துசாமி. அவங்களோட பேர்ல தான் இந்த பூங்கா இயங்கி வருது. இந்த பூங்காவுக்கான இடத்தையும் ஐயா முத்துசாமி அவங்களோட குடும்பத்தினர் தான் வழங்கியிருக்காங்க. கொல்லம் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகிலேயே இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. இது மாதிரி ஒரு பெரிய பூங்கா நம்ம தென்காசி மாவட்டத்துல எங்கேயுமே கிடையாது. நிறைய ஊர் மக்கள் நம்ம ஊருக்கும் இது மாதிரி ஒரு பூங்கா வேணும்னு கோரிக்கைகள் வச்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு இந்த பூங்கா பசுமையா மிகச்சிறப்பா பராமரிக்கப்பட்டு இயங்கிட்டு வருது. இங்க சிறுவர்கள், இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்றாங்க. மாலை நேரம் வந்துட்டா பல குடும்பங்களை இங்கே காண முடியும். நடைபயிற்சி, சிலம்பம், அரசு பணிக்காக உடற்பயிற்சி செய்யறவங்கன்னு எப்போதும் இந்த பூங்கா பிஸியாவே இயங்கிட்டு வருது. இவ்வளவு சிறப்பா இயங்கிட்டு வர்ற இந்த பூங்காவை பராமரிக்கிற செங்கோட்டை நகராட்சிக்கும் அந்த நகராட்சியில் உள்ள ஊழியர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ உங்க ஊர்ல இத மாதிரி சிறப்பான இடங்கள் இருந்தா நம்ம கமெண்ட்ல பகிருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அங்க சந்திக்கலாம். நன்றி.